அபிமன்யு சொல்லுவாங்க தவுண்டு வீரவாள் அபிமன்யுக்கு வீரவாள் அபிமன்யுக்கு வீரவாள் அபிமன்யுக்கு வீரவாள் அபிமன்யுக்கு டேய் ஓய் எப்பொழுது தெரிஞ்சிருக்கிறது என்னுடைய பெயர் தெரிஞ்சாமி என் பெயர் தெரிஞ்சுக்கிட்டா டேய் வீரவாள் அபிமன்யு ஏண்டா கண்ணு ஓய் இல்ல டேய். உங்க ஆத்தாக்காரி வந்து இப்பதான் என் பையனுக்கு சோறே திங்க தெரியாதுன்னா இவனடா அந்த வந்து கோடு போடுறான். கொடுங்கறான் டேய் ஓய் வீரவாள் அபிமன்யு ஈண்டெடுத்த ஏர்த்த என் தாயார் யாரு பாயர் யாரு நேர்நெத்தி எதிராமம் ஏர்த்த எதிர்நோமம் டேய். வள்ளுகிற திறமுடையவன் ஆஹா. வீரவாள் அபிமன்யு என்றால் அகில உலகமா இந்த வீரவாள் அபிமன்யு ஈண்டெடுத்த தாய் தந்தை என் தாயார் யாரு யாருங்க என் தந்தையார் யாரு ஓய் ஏண்டா, அண்ணாமலை, ஓய் நீயா வீணா அடி வாங்கி சாப்பிடுற? நான் எங்க வாங்க இல்ல உலகமே கிடுகிடுங்கதானே ஒரு 5 நிமிஷம் நடு ரோட்ல போய் படுக்க சொல்லு பைபாஸ் ரோட்ல படுப்போம் டேய் ஓய் இப்படி பந்தயம் போட்டுட்டு போனதுல டேய் ஓய் எங்க ஊர்ல பழைய கோமாளி ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும் ஒண்ணு கண்ணு கோமாளி கோம்பூர் ரோடு கனமால போய் நான் இந்த பத்திரம் இருக்கு மட்டும் இன்னைக்கு எனக்கு சம்பளத்தை பூரா விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொன்னான் டேய் ஓய் கோமாளி நீ போய் இந்த 10 மட்டும் நிறுத்தி விட்ட நிறுத்தி விட்டா வீணா வர 10 போய் கொடுக்குறது என்ன நிறுத்திட்டீனா இன்னைக்கு சம்பளம் உனக்கு ஓஹோ நீ சொல்லிட்ட டேய் அப்படின்னு எங்களுக்கு முன்னாள் வாத்தியாருக்கு சொல்லிட்டாங்க ஓஹோ சரி எப்படி சரி. அப்ப இவரே நீ போ கனமா வேஷம் போட்டுட்டு வந்தல அந்த மாதிரி ஒரு டிராமா எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு வீட்லயே 2 சாக்கு தூக்கி இப்படி தோல்ல போட்டுன்னு இப்படி போறது இப்படி வருது ஓ பைபாஸ்ல இப்படி பைபாஸ்ல தான் வாயில இப்படிதான் ஓ அந்த மாதிரி வர பஸ்கார என்னடா பண்ணா பேசிட்டானா அப்படியே பிரேக் போட்ட உடனே அந்த பைத்து தூக்கி அந்த பக்கம் தள்ளி விடுவாங்கயா அப்படிங்கிறான் பத்திரமே இறக்குறமா அவனை பிடிச்சி இழுத்துன்னு போய் அந்த வரப்போ பைத்தியம் மாட்டு இருக்குது நிறுத்தி என்னை கண்டாலும் இப்பொழுது நடுவாட்டில் நின்னா கூட பஸ்கார திருப்பிட்டு அந்த பக்கம் ஓடி போவோம் திருப்பி ஓடுறதில்ல ஏதோ கூத்தாடி ஆடுறது பாவம் இவனுக்கு என்ன ஜோகமா தெரியல நமக்கு முன்னால வந்து நிக்கிறான் ஆளை கொஞ்சம் ஓரம் கட்டுறா சாமி நாம தப்பிச்சா போதுன்னு ஒதுக்குவோம் நீயும் கொஞ்சம் விவரமா தாங்கிற நான் யாரு யாரு வீரவாள் அபிமன்யாக இருந்தாலும் என்னை இந்திரத்தாலே எங்க அம்மா உங்க அம்மா யாரு உங்களை என்ற தாய் தந்தை கண்டுக்க வர சண்டைக்கு இல்லைங்க உங்க அம்மா என் தாயார் யாரு யாரு என் தாயார் புண்ணியவதி அப்படியா என் தாயார் குடியிருந்த கோயில் பேர் போடுங்க என்னை பெற்ற மாதா அப்படிதான் யாரு உங்களுக்கு தாய் தந்தை டேய் வதனிக்கிறேன் புடி அப்படி ஆகட்டும் என்னை பத்து மாத சுமந்து என்னை கற்று கொண்ட நானாம்
மகாராஜா முந்தி தவம் இருந்த வெள்ளூர் நாட்டு வந்து இன்னொரு நாள் சுமர்ந்து தொந்தை வஜர்த்தறிந்து ஆ, என்னை தொடர்ந்து ஈண்டெடுத்தாளே இன்று எடுத்தாங்களே எங்க அம்மா யார் தெரியுமா? யார் சாமி உங்க தாய் தந்தை? ஏய் ஓய், என் தாயார் உள்ளியவதி ஆ, நான் குடியிருந்த கோயில் யார் சாமி? எங்க அம்மா யாரு? யாரு? என் தாயார் சுபத்திராள். ஓ, உங்க தாயாரோ சுபத்திராள். சுபத்திராள். ஏங்க சாமி? என்ன இல்ல, தாய் என்று ஒன்று இருந்தால் தந்தை இருக்கணும் அல்லவா? இருந்தால் ஆ, இருக்கணுமல்ல இருக்கணும்ல. இருப்பாரு இருப்பாரு. சொல்றேன், உங்க தந்தையார் யார் சாமி? அவ்வளவு அவசரம் உனக்கு? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லைங்க. ஏய், ஓய், எங்க போறப்ப போகணுங்க அவசரமா. அப்படியா? ஏய், ஓய், என் தாயார் கொடுத்திருக்கும் என் மங்கையாருடைய பேர் என்ன தெரியுமா? ம். என்னை பேர் வைத்த ஏய், ஓய், கோழி எந்த காலத்துல கூப்பிடுது? எப்ப கூப்பிடாது? நல்ல தெளிவா சொல்லு பார்க்கிறேன். கோழி கூப்பிடாது சாமி. இல்ல, எல்லாம் வழக்கமா கோழி கூப்பிட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆ, நான் ஒரு ஆளு மட்டும்தான் ஜாவுல கூப்பிடுறான். நீ ஒரு நாள் எப்படி சோத்துற? நல்லா விவரமா பேசுறேன். டேய், ஓய், என் தாயார் சுபத்திராக்கும் எல்லாருக்கும் என் தந்தையார் யார் தெரியுமா? யார் சாமி? என் தந்தையார் இந்த உலகம் எல்லாம் போற்றக்கூடிய, உலகமெங்கும் போற்றக்கூடிய மகோபிரதாமனாகிய ஆ, ஈரேழு மௌனங்களும் போற்றும்படியான போற்றும்படியான என் தந்தையினுடைய பெயர் எப்படி சாமி? கெடிகொடி அர்ச்சுனன், கெட்டிக்கொட்டி அர்ச்சனை, வேகபாகுனன், கேட்டுப்பாகுனன், பல்குனன், பல்குனன், வர்க்குனன், பல்குனன், பார்த்தன், பார்த்தன், கெருடிவாகனன், கெட்டிப்பாகுனன், கெருடி ஹிட்டினந்து வேதபாகனன், விஜயராஜ தனஞ்சயன், விஜயன் அர்ச்சுனன் என்று உரைப்பார். போவோட தந்தையார் பெயர் என் தந்தை என் பெயர் ஆ, இப்படி 11 பேர்களுக்கு சொந்தக்காரர், சொந்தக்காரன், 12 அளவுடையவர். 12 அழகு. என் தந்தையாருடைய பெயரோ பார்த்திப மகாராஜன். ஓ, பார்த்திப மாவீரன் அர்ஜுனன் என்று அழைப்பார்கள். அர்ஜுனன். அப்படி ஆ, மாவீரன் என்று போற்றக்கூடிய போற்றக்கூடிய மகாபிரதாமனாகிய ஆ, அர்ஜுனருக்கும் அர்ஜுனனுக்கும் என் தாயார் சுபத்திராக்கும் சுந்தர அம்மாவுக்கும் நான் ஒரே ஒருவனா? ஒரே ஒரு ஒருத்தனா பிறந்தீங்களா? ஆஹா, நீங்க ஒண்டியா பிறந்தீங்களா? நான் ஒண்டியா பிறந்தனா? எப்படி பிறந்தீங்க சாமி? எப்படா டேய், ஓய், பவுத்துக்கு என்ன திங்கிறேன்? பவுத்து காய்க்கல அப்ப ஈத்துன்றீங்க. வேணுமா? எனக்கு வேண்டாது. வேணும்னா 4 மணிக்கு வந்தா தான் என் கூட 4 மணிக்கு வந்தா கிடைக்கும். அதுக்கு பின்னால வந்தா அதுக்கப்புறம் வந்தா நாய் கழுவிட்டு போயிடுங்க, சாமி கிடைக்காது. இதையும் கண்டுபிடிக்க வச்சிருக்கிறான். எப்படி? டேய், ஓய், என் தாயார் சுபத்திராக்கும் சுந்தராளுக்கும் தந்தையார் அர்ஜுனருக்கும் அர்ஜுனருக்கும் நான் ஒண்டி ஒருவனாய் பிறந்தேனா? வாழைக்குறு குலையா, வாளுக்கு ஒரு குழியா? தாய்க்குறு மகனா? தாய்க்கு ஒரு மகனாக பிறந்தீங்களா? வாழுக்கு ஒரு குலை, வாளுக்கு வாளுக்கு இல்ல சாமி, வாழைக்கு ஒரு குலையாய், ஒரு குழியாய். தாய்க்கு ஒரு மகனாய் ஆ, நான் ஈண்டெடுத்திருக்கின்றாரா? ஆமா. இல்லை, நான் ஒன்றி ஒருவனாய் பிறந்திருக்கிறேனா? நீங்க எப்படி பிறந்தீங்க சாமி? என்னோடு பிறந்தவர்கள் யாராவது? உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? கோடையில பிறக்கல, முறத்துலயும் பிறக்கல, மரத்துலயும் பிறக்கல. உடம்புகட்டிலும் பிறக்கல. டேய், ஓய், என் தாயுடைய எண்ணத்திலே நான் ஜனிக்கப்பட்டு சரி.
நான் எப்படி பிறக்கப்பட்டவன்? எப்படி சாமி? நான் ஆண்டு வரக்கூடிய நகரம். உனது நாடு நகரம் என்ன? என் குலம் கோத்திரம் என்ன? குலம் கோத்திரம் என்னங்க? என்னுடைய நகரம் நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் என்னங்க? உலகம் 56 நகரத்திலே நான் ஆண்டு வரக்கூடிய நன்னகரம் ஆனைக்குந்தி மாநகரம். எங்க என்ன ஆனைக்குந்தி மாநகரத்தை ஆண்டு வருதுன்னு சொல்றீங்களே, அப்புறம் யாரும் ஊருக்கு புளிச்சி பண்ண வந்து ஆட்டம் போட்டு கிடக்குறீங்க? தண்ணி குடுறா, தண்ணி 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 ஐயோ உங்களுக்கு குடுறா தண்ணிய அடடா கொடு. ஓஹோ அடடா, டேய் கொடு. அட அருமையா இருக்குதுங்க. கொடு தண்ணிய. தண்ணி எனக்கு அருமையா இருக்கடா. அட ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணி. எப்படி பாரு. டேய் ஓய் தண்ணி கொடு. தா குடிக்கிறீங்க. குடிக்கிறியா? கொடுனே. தண்ணி கொடு. ஓ தண்ணீர் கொடு. நான் உன்னை குடிக்க சொல்லலையே.
ஏங்க, ஓய் ஓய், தண்ணீர் கொடு. ஓ தண்ணீர் அது மண்டை. ஜலம் அறிந்து வா, சலம் கொண்டு வா. கொண்டு நான் வந்து செஞ்சாங்க. தண்ணி இருக்குதா? இருக்குதுங்க. கால் டம்ளர் இருக்குது. இதுல ஆமாங்க இருக்குது சாமி. ஒன்று. ஓய், முதல்ல என்ன சொன்னேன்? தண்ணி குடுறானுங்க. குடுத்தியா? நீங்க தான் தண்ணி குடுறானுங்களே. டேய், ஓய், தண்ணி குடுனா புடா டம்ளர். நீங்க ஒழுங்கா சொல்லி இருக்கணுங்க. கொலை மூடிக்கிட்டு அப்ப நான் குழாயை திறந்துட்டேன். நீங்க வந்த உடனே தண்ணி குடுறானுங்களா? தண்ணீர் கொடுன்னு தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் தண்ணி குடுறான்னு சொன்னீங்க. ஜலம் கொண்டு வா, தண்ணீர் கொடு. தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ம். அச்சாச்சி சாமி. ஒரு ரூமுக்கு சென்று ஓய், தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னா ஆமா ஆமா. அவங்க வீட்டுல இருக்கிற குடமெல்லாம் தீட்டு ரெடி வைப்பாங்க. தண்ணி டம்ளர் சின்னதா இருக்குது. திரும்ப அவன் அங்க ஓடி கிடக்கிற தண்ணி குடத்தோட. முதலில் இதற்கு என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள். என்னங்க? கோபத்தை எடுக்காத வேந்தர் குருமொழி தெரியாதீங்க. கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி தெரியாதீடன். ஆபத்திற்கு உதவா நண்பன், ஆபத்திற்கு உதவா நண்பன், அருமதி தீர்க்காத ஒரு அன்பாயம். ஆதைக்கு இணங்காத மங்கை, தாபத்திற்கு இல்லாத தனி தரிமறியாத மானிடனா இந்த உலகத்தில் வாழக்கூடாது. கால கரெக்ட்னு வச்சுக்க. ரெண்டு கும்பிடு போடு. 4 கும்பிடு கும்பிடுங்க சாமி. மனுஷன் தானே. ஆமா, என்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறவனும் மனுஷன் தானே, மனுஷன்தாங்க. வாங்குறவனும் மனுஷன் தானே. மனுஷன்தாங்க. எல்லாம் நல்லா மாவடி கொடுக்குறாங்க. எவனும் இருக்குதாங்கிறேன். இல்ல சாமி. ஏய், ஓய், இப்படி கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி தெரியாசீடன். ஆபத்திற்கு உதவாத நண்பன், அருமதி தீர்க்காத ஓர் அன்னம், அண்ணம், தாகத்திற்கு இல்லாத தண்ணீர், ஆசைக்கு இணங்காத மங்கை, மங்கை. இப்படிப்பட்ட மானிடர்கள் சரிங்க. இந்த மண்ணுலகில் வாழ்வதை விட ஆமா. மாழ்வதே மேல். மால்வதே மேல். நீ அப்படிப்பட்ட ஒருவன் எனக்கு ஆனா பக்க பலமாக இருக்கிறாய். ஏங்க, நான் தண்ணீர் கொடு என்று சொன்னால் குடிக்கிறேன் அவன் குடிக்கிறேன். ஒண்ணு மட்டும் குடிச்சிட்டு நான் குடிக்கிறேன் குடிக்கிறேன். சாமி, உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னு குடிங்க சாமி. ஒன்றா. குடிங்க குடிங்க குடிங்க. அதாவது ஓய், அரண்மனை தேடி ஒருவன் வந்து விட்டான். சரி. ஆண்டி பரிதேசம் சங்குமான் சன்னியாச்சி. ஆமா. யாராக இருந்தாலும் தெரிய அவன் பசியால் வாடி துடித்து வருவான். ஆமாங்க. ஆண்டி என்பவன் சன்னியாசி என்பவனோ அவன் அங்கமெல்லாம் வாடிதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு வரான். ஆமாங்க. அப்பொழுது வந்து சாமி அம்மா பசி அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க நிறைய பேர். ஆமாங்க. ஆமா ஆமா. இது ஒண்ணுமில்லப்பா, அந்த வீட்டு போப்பா, இல்லன்னா அடுத்த வீதியில போ, அடுத்த வீதிக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அப்படிப்பட்டவர்கள் மனித குணம் அல்ல, மிருக தீரிசத்திலே பிறந்தவர்கள். ஆமாங்க. மனித குணத்தில் பிறந்தவர்கள் ஒரு வருகிறான் என்று சொன்னால் சரி. வருவதற்கு முன்பதாகவே ரொம்ப பசியோட வருவாங்க. வாங்க வாங்க உட்காருங்க சாமி அப்படி இல்லை. ஆமாங்க. வந்தவரை வரவேற்கணும். வரவேற்கணும். எப்படி? ஆமா. வந்தவர்களை வரவேற்று கொடுத்து அவர்கள் பசியை தீர்க்கக்கூடியவன் மனிதன். மனிதன். மனிதனாய் பிறந்தால் போதாது. போதாது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த நன்னகரத்துல ஆமா. கோடான கோடி மக்கள் இருக்காங்க. இருக்காங்க. அப்படி உள்ளம் கொண்டவர்கள் ஆமா. எத்தனையோ மாநிலத்தன்மை இருக்குது. ஆமா சாமி. ஈனாதவர்கள் எட்டி படுத்தால் உண்டா? ஆமா. அதில் எறும்பு கூட நுழையாதான். எறும்பு கூட. எட்டி படுத்தால் என்ன, ஈனம் அறியாத இருந்தால் என்ன, ஈனமுடைய வாசலுக்கு எவனும் போக மாட்டான். யாரும் போக மாட்டான். நாவல் படுத்தால் 4 லட்சமா? 4 லட்சம். நாவற்பமா படுத்து விட்டால் அதுல 4 லட்சங்கள். என்ன 4 லட்சம்னா என்ன? என்னங்க? டேய், ஓய், பறக்கப்பட்டது, இறக்கப்பட்டது, இறக்கப்பட்டது, ஊர்வன, ஓடுவன, பறப்பன, இறப்பன, இப்படி எத்தனையோ பறவைகள் இடங்கள் எல்லாம் அங்க பருந்துகள் வந்து சாப்பிடும். எட்டி மரத்துல பழம் இருந்தா யாரா சாப்பிடுவா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஈன குடும்பத்தில் நீ சேர்ந்தவன். ஆனா
புரியவே எங்க ஊர்லயும் சொன்னாங்க ஒண்ணுதான் எடுத்தா ஒரு ஆளு எப்படின்னு நாய் சூத்துல தேனை இருந்தா கேட்க முடியுமா ஆ, அப்படி இவன் சூத்துல எப்படி சரி நான் ஆண்டு வரக்கூடிய நகரம் அணக்குந்தி மாவட்டனம் அணக்குந்தி நகரத்தை ஆண்டு வந்தாலும் சரி என் குலம் என்ன தெரியுமா ஐயா மகாராஜா என் குலம் என்ன குலம் கோத்திரம் மன்னன் என் நாயாக இருந்தாலும் நான் எக்குலத்த வேந்தன் எக்குலத்த வேந்தன் ஏய் குலம் கோத்திரம் மன்னங்க என்ன டேய் ஐயா என் குலம் கோத்திரம் என்ன சாமி குலமறிய வேண்டும் ஓ குலம் அறிய வேணும் பிறகு என் கோத்திரத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாங்க எப்படிங்க முதலில் குலம் குலம் பிறகு கோத்திரம் கோத்திரங்கள் நான் என்ன குலத்தை சேர்ந்தவன் எந்த குலம் என் கோத்திரத்திற்கு உடையவனாகுவான் ஆ, டேய் ஓய் நான் பெருமாள் கோத்திரத்திற்குரியவன் ஓ பெருமாள் கோத்திரம் எப்படி பெருமாள் கோத்திரம் சரி என் குலமோ ஆ சிவ குலம் என்றும் சொல்வார்கள் குலம் சந்திர குலம் ஆ மதிகுலத்த வேந்தன் மதுகுலத்த வேந்தன் மதிகுலம் என்றால் என்ன என்ன சாமி சந்திர குலத்த வேந்தன் தனந்ததற்கு தனது நான் மகனாகுவேன் ஓ சந்திரகுலத்த வேந்தன் சந்திர குலத்த வேந்தன் தர்மருக்கு இளைய தம்பி ஆ எனக்கு நான் மகன் ஓ தனக்கு மகன் சரி மகாராஜா நான் மதிகுலத்த வேந்தனாக இருந்தாலும் இருந்தாலும் டேய் நண்பா ஓய் டேய் ஓய் ஓய் அதாவது ஆ எனக்கு என் நாட்டில் மனம் பார்த்து ஆ மாலை சூடிய மங்கை யார் தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சாங்க எனக்கு பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரி தெரியலையா? உங்களுக்கு ஆயி போச்சா என்னடா? அவங்க ஆத்தாக்காரி சின்ன பையன் நல்லா சொன்னான் அதான் அதுக்குள்ள கல்யாணம் ஆச்சுன்றாங்க. டேய், ஓய் இந்த பல்லு முளைக்காத பையன் சொல்லிருப்பாங்களோ பால் குடி கூட தெரியாதுன்னு சொன்னாங்க. வாழ்வனும் மாறாத பாலகன் அவங்க அவங்க ஆத்தாக்காரி எனக்கு சொந்த பந்தம் சொத்துக்காரங்களா? என்னடா கண்ணு ஒரு மொட்டை கருதாச்சு கூட போடுற பையன் கல்யாணத்துக்கு ஓய் பிச்சைக்கார குடும்பம்ன்றியா நீங்க? அப்படி அவர் சொல்றாங்க. யாரை பார்த்து சந்திர குலத்தோர் ஓ சந்திரி குலத்தோர் அண்டினவர்களை யார் அழைப்போம் ஆதரிப்புங்க. முந்தினா ஒரு மூச்சு பிடிப்போம் ஆமா ஆமா டேய், ஓய் அதாவது அக்கினிலே பிறந்த அதிவீர வன்னிய குலம் வன்னிய குலம் நெருப்பிலே பிறந்த நீலவர வன்னிய குலம் வன்னிய குலம் வன்னிய நாட்டார் சரி வந்தோரை விட விட மாட்டார் மாட்டார். அப்படி அந்நியர்களை அந்நியர்களை பார்த்தார் சரி. இந்த வன்னியர்கள் விடுவதில்லை ஆமாங்க. வாருங்கள் இந்த அருணை கிடைத்து ஆ. டேய், ஓய் அமுது போசனத்தை கொடுத்துதான் பழக்கம் ஆமாங்க. ஆனால் ஓய் டேய், ஆ ஓட கொடுத்தான் பேசி ஆ டேய் ஓய் அதனாலே
அப்படிப்பட்ட அக்கினியில் பிறந்த அதிபரிக்கும் வன்னிகுலம் நாங்களடா நீ இருக்கு மக்கள். சரிங்க. எங்களும் சந்திரகுலம் இப்பொழுது சரிங்க. வன்னிய நாட்டார் வந்து ஒரு விடமாட்டார். வன்னீர் என்றாலும் ஒன்று, கடியிலே இருக்கக்கூடிய பன்னீர் என்றாலும் ஒன்று. வண்டினால் முண்டினால் அப்படி. ஆமா, அது இருக்கட்டும். எங்க டேய், நீங்க மலை திருத்த மனைவி யாரு? மனைவி யாரு? மனைவி யாரு? என் நாட்டு ராஜகுமாரனுடைய மகள். யாரு? என் நாட்டு மன்னனுடைய மகள். யாரு? முடியுதே. யாரை திருமணம் செஞ்சிருக்கீங்க? ஆமா. சரிங்க. ஜாட்டான மாலை நல்ல தரித்த மங்கை. Yeah.